யோகா ஒரு கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை உடுமலையைச் சேர்ந்த கிழக்கு அரிமா சங்கம் இந்த ஏற்பாடு செய்துள்ளது. இந்த யோகா பயிற்சியில் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய குழந்தைகள் நல்ல எண்ணங்களுடனும் நல்ல செயல்பாடுடன் இருக்க வேண்டும் என்று அழைத்து வந்த முதலில் பெற்றோர்களுக்கு என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல எல்லோரும் சொல்கின்றார்கள், சொல்வதில்லை, சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சொல்வார்கள். இந்த உடுமலையை பொறுத்த வரைக்கும் இந்த உடுமலை மண்ணுக்கு ஒரு சிறப்பு ஒன்று என்று சொன்னால் அது திருமூர்த்தி மலை. 3 கடவுள்கள் கொண்ட ஒரு மலையை இந்த உடுமலையானது பெற்றிருக்கின்றது. அதை போல நமது உடுமலைக்கு தற்பொழுது அந்த மும்மூர்த்திகள் போன்று எமது ஆடியோ ஐயா அவர்கள் மற்றும் கமிஷனர் ஐயா அவர்கள் மற்றும் எனது துணை கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் அம்மா அவர்கள் இவர்கள் மூவரும் சென்று இந்த உடுமலையில் எந்த எண்ணத்திற்காக மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த எண்ணம் சீரோடும் சிறப்போடும் மக்களுக்கு கிடைக்க ஒரு நல்ல உடுமலைப்பேட்டையை தூய்மையுடன் இருக்கக்கூடிய ஒரு உடுமலைப்பேட்டையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு தகவலை சொல்ல வேண்டும். இந்த உடுமலை மண்ணில் இருந்துதான் இந்த யோகா உருவெடுத்தது என்று நமது ஆடியோ ஐயா அவர்கள் சொன்னார்கள். அப்போதுதான் தெரிந்து கொண்டேன், அது உண்மை என்று அறிந்து கொண்டேன். என்னவென்றால் இன்று கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக காவல்துறையின் சார்பாக ஒரு யோகா வகுப்பை 7 நாட்கள் நாடக கல்யாண மண்டபத்தில் நடத்தினேன். அதற்கு உண்மையாலுமே பொதுமக்கள், ஆர்ஜிவி ராவ் நகர் மக்கள் மற்றும் தங்கமால் உரையை சேர்ந்த மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு அவர்கள் ரொம்ப பயிற்சி பெற்றிருந்தாங்க. அந்த பயிற்சிக்கு வகுப்பெடுத்தவர் தான் மெட்ராத்தியை சேர்ந்த திரு செல்வராஜ் அவர்கள். அவருக்கு இங்க யாரு எத்தனை பேர் தெரியும் தெரியாது, ஆனா நம்ம பிரதமருக்கு அவர் தெரிஞ்சிருக்கு. என்ன காரணம்னா இன்னைக்கு பீஜிங்ல இந்த யோகா கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்காரு நம்ம உடுமலை மண்ணை சேர்ந்தவர். சீனாவில் இருக்கக்கூடிய பீஜிங் தலைநகர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைநகர்ல இந்த யோகா வகுப்பு நம்ம உடுமலையை சேர்ந்த மெட்ராத்தியை சேர்ந்த செல்வராஜ் என்பவர் இன்று வகுப்பு நடத்திட்டு இருக்காருன்னா அப்ப இந்த யோகா இந்த உடுமலை மண்ணில் தான் தோன்றிருக்கிறது உறுதியா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த உடுமலை மண் சிறப்பான பெயர் பெற்றிருக்கிறது. அதை போல இந்த சிறு குழந்தைகள் அனைவரும் இந்த யோகாவை பயின்று நாமல் நல்ல உள்ளத்தோடு வாழ வழிவகை செய்த கிழக்கு அரிமா சங்கத்திற்கும் என்னை இங்கே பேச அழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடுவதிலே நன்றி, வணக்கம்.